சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். தாவீது பத்சேபாளிடத்தில் துணிகரமான ஒரு பாவத்தை செய்கிறான். 2 சாமுவேல் 11. பின்பு அந்த பாவத்தை மறைக்க அநேக காரியங்களை செய்கிறான். ஆனால் அந்த குற்றத்தை மூடி போட முடியவில்லை. தாவீதின் பின்மாற்றத்தை வெளிப்படுத்துகிற ஒரு சம்பவம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் சடுதியில் ஒரு பாவத்தை செய்துவிட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அவரால் நிரப்பப்பட்ட ஒருவனை பாவம் மேற்கொள்ளாமல் அநேக வழிகளில் தடுத்து விடுவார். ஆனால் தாவீது ஒரு பின்மாற்ற நிலைமையில் இருந்தபடியால், அவனுக்குள் இருந்த ஆவியானவரை அவன் அவித்து போட்டிருந்தபடியால் பாவம் அவனை மேற்கொள்ளுகிறது. அந்தி சந்தி மத்தியான வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து செபிக்கிறவன் மதியம் உணவருந்தி நன்றாக தூங்கி எழுந்து அரண்மனையின் உப்பரிகையில் உலாவும் போது ஒரு பெண்ணை பார்த்து இச்சை கொண்டு பாவத்தை செய்கிறான். ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசி நாத்தான் வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன பொழுது அந்த வார்த்தை அவனுக்குள் இருந்த அவித்து போட்ட ஆவி அனல் கொண்டு எழும்புகிறது. அவனுடைய இருதயமும் அவனுக்குள் இருந்த ஆவியும் மனம் திரும்புதலுக்கேற்ற துக்கம் கொண்டு நொறுங்குகிறது. மனம் திரும்பாமல் பாவ நிவர்த்தி பெற பேருக்காக ஒரு பலி செலுத்தி பெற்றிருக்கலாம் அந்த காலத்து வழக்கத்தின்படி. ஆனால் பலியை விரும்பாத ஆண்டவர் என்று தாவீது அறிந்திருந்தபடியால், நொறுங்கின இருதயத்தோடு கர்த்தருடைய கிருபையின்படி எனக்கு இரங்கும். சங்கீதம் 51:1. உமது இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும் என்று கதறுகிறான். நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் புறக்கணியார். ஜெபம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமென்.